மூச்சு பயிற்சியே வாழ்க வாழ்க. மூச்சு பயிற்சியே வாழ்க வாழ்க. பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள். அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடு பசி உணவு மகேந்திரன் துவங்குகின்றேன். படுக்கும் பொழுது சிரித்து விட்டு படுங்கள். எழுந்ததும் சிரித்து விட்டு வேலையை தொடருங்கள். சரி, கொஞ்சம் கவலைப்படாதீங்க, டென்ஷன் ஆக மாட்டேன். உங்களை சந்தோஷமாக வச்சுக்குவேன். உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். அறிவாளி தான், நான் அறிவாளின்னு ஒத்துக்குவேன். சரி, கொஞ்சம் டென்ஷன் ஆகும். சரி ஐயா, எங்களுக்கு இருக்குது, ஒத்துக்கிறேன். உங்களுக்கு இருக்கு, சிரிக்க மாட்டேன்ட்டீங்களே. சரி சரி சரி, விட்டுருவோம். அதோட அந்த சப்ஜெக்டை விட்டுருவோம். இப்போ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். சரி, உடனே பதிவு போடுவோம். ஐயா என்னங்க ஐயா, டவல் மாறிடுச்சு, நாடி இதில் ஓடுது, மாறிடுச்சு, கொஞ்ச நேரம் ஆகி போச்சு, புரியுதுங்களா? அடுத்த வீடியோ ஓடுது, இதில் ஓடுது, அதனால் டவலை இப்படி போட்டுனேன். நிம்மதியாக இருப்பீங்க, புரியுதுங்களா? இதுக்கு மேலே எல்லாம் நாடியை பார்த்து துண்டு போட போகிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, போடுங்க, நல்லது தானே. யாரோ நாடி சொல்லி கொடுக்கும்போது நாடி நம்ம உடம்புல ஓடுற நாடிக்கு நம்மளே போட்டுக்கோ, நல்லது தானே. இப்போது ஒரு நாடியை பற்றி பார்த்தேன், புரியுதுங்களா? அந்த வீடியோ பார்த்தது நானே பேஜாராகிட்டேன். என்னென்னா 120 மூச்சு பயிற்சியா, யாருங்க ஞாபகம் வச்சுக்க முடியும்? புரியுதா? 5 கடவுளையே ஞாபகம் வச்சுக்க முடியல. இது 4 கடவுளையே, 4 ஆசிரமத்தில் 120. சரி செய்யுங்க, நீங்களாம் பயமானாலுங்க. அது அந்த வீடியோ பார்த்ததுமே தமிழர் வேளாண்மை ஞானபிரகாஷ் ஐயா பேசுனது ஞாபகம் வந்தது. குழுவில் பேசிங்கிறார் ஐயா, நான் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கிறேன். கேள்வி பதில் கேட்குறாங்கல்ல, அப்போது ஐயா என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, அமைதியாக நீங்கள் அமர்ந்து கண்ணை மூடி உங்களை கவனிங்கன்னு சொல்லித்தரார் அவர், புரியுதுங்களா? அதில் கேள்வி கேட்குறவங்க நிறைய பேர், ஐயா மனதை எப்படி அடக்கிறதுங்க ஐயா, நீங்கள் சொல்கிற மாதிரினா எப்படிங்க ஐயா, நீங்கள் அமைதியாக உங்களை கவனின்னு சொல்கிறீங்களே, புருவ மத்தியில் என் மனதை வைக்கக்கூடாதுன்னு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், மனதை நீங்கள் அடக்காதீங்க, அதுவாகவே அடங்குறவரில் காத்துருங்க என்னார். ஏங்க உள்ள கவனிச்சோம்னா அமைதியாக இது அடங்குங்க, எவ்வளோ பெரிய உண்மையை சொல்லி சிம்பிளாக பதில் சொல்லிட்டு போயிட்டார். 120 பயிற்சி செஞ்சுனதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? நாங்கள் தாங்க அறிவாளிங்களே. டென்ஷன் ஆகாதீங்க, சிந்திங்க மகிழ்ச்சி.